10,000 வளையல் கொண்டு அலங்காரத்தில் அருள் பாலித்த மகா காளி அம்மனுக்கு ஆண்கள் உட்பட பெண்கள் தீச்சட்டி கையில் ஏந்தி ஊர்வலம் பக்தி பரவசத்தில் வலம் வந்து அம்மனை தரிசித்தனர். வேலூர் மாவட்டம் இலத்தேரி அடுத்து கே.வி. குப்பம் தாலுகா பெரிய அரும்பாக்கம் கிராமத்தில் ஸ்ரீ மகாசக்தி காளியம்மன் ஆலயம் உள்ளது. சுமார் 1 ஏக்கர் பரப்பளவில் 27 அடி உயரம் கொண்ட காளியம்மன் உருவ சிலை மற்றும் 10 அடி உயரம் உள்ள முனீஸ்வரர் சிலையுடன் அமைந்து உள்ள இந்த திருக்கோவில் திருஷ்டி மற்றும் செய்வினை நீக்கும் ஆலயமாக பல்வேறுபட்ட மக்களால் வழிபாடு செய்யப்பட்டு வரப்படுகின்றது. இந்நிலையில் சிறப்பு வாய்ந்த ஆடி அமாவாசையான தினத்தில் அம்மனுக்கு 10,000 வளையல்கள் கொண்டு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டது. பின்பு அந்த வளையல்கள் சுமங்கலி பெண்களுக்கு வழங்கப்பட்டது. இதேபோன்று 100க்கும் மேற்பட்ட ஆண்கள் மற்றும் பெண்கள் கையில் தீச்சட்டி ஏந்தி ஊர்வலமாக பக்தி பரவசத்தோடு கோவிலை சுற்றி வலம் வந்து அம்மனை வேண்டி வந்தனர். கோவிலுக்கு வந்த பக்தர்கள் அனைவருக்கும் அறுசுவை உணவு வழங்கப்பட்டது. இந்த திருக்கோவில் ஆடி அமாவாசை தினத்தை 7 ஊர் பொதுமக்கள் மற்றும் இளைஞர்கள் ஒன்று கூடி நடத்துவது சிறப்பு செய்தியாகும். இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பு அழைப்பாளர் கே.வி. குப்பம் முன்னாள் எம்.எல்.ஏ. லோகநாதன் அவர்கள் கலந்து கொண்டார். குப்பம் தாலுகா லத்தேரி அடுத்த சின்ன அரும்பாக்கம் கிராமத்தில் எழுந்தரில் இருக்கும் இந்த மகாசக்தி காளியம்மனுடைய திருக்கோயில் ஒரு 300 ஆண்டுகளுக்கு மேலாக இங்கே குடியிருந்தாங்க. சின்ன கோயிலாக இருந்தது. அது 2015ஆம் ஆண்டு மே மாதம் 1ஆம் தேதி இங்கே கும்பாபிஷேகம் செய்யப்பட்டது. கும்பாபிஷேகம் செய்யப்பட்ட பிறகு ஒவ்வொரு அமாவாசை அன்றையும் இங்கு அன்னதானம் செய்யப்படுகிறது. அதோடு தீச்சட்டி ஒரு 100 குறை இல்லாமல் எடுக்கிறார்கள். அது இல்லாம இங்கே வரும் பக்தர்களுக்கு அனைவருக்கும் அன்னதானம் வழங்கி கொண்டிருக்கிறோம். குழந்தை பாகம் இல்லாதவருக்கு குழந்தையை இங்கே இந்த அம்மன் கொடுத்து இருக்கிறார்கள். வீட்டில் எந்த விதமான பிரச்சனை இருந்தாலும் தீர்த்து வைத்ததற்காக இந்த அம்மன் எங்க சென்னை, பெங்களூர் பல ஊர்களிலிருந்து வந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த அம்மனுடைய திருமணம் ஆகுதலுக்கு பல பெண்களுக்கு திருமணம் நடந்திருக்கிறது. எனவே அனைவரும் மிகவும் மகிழ்ச்சியாக சந்தோஷமாக இந்த திருக்கோயிலில் அனைவருக்கும் இந்த முடிகயிறு கொடுத்து கொண்டிருக்கிறோம். அந்த முடிகயிறை அவர்களுக்கு சந்தோஷமாக பெற்றுக்கொண்டு எங்களுக்கு அந்த முடிகயிறு இருப்பது மிகவும் ஒரு பந்தோபஸ்தாக இருக்கிறது. ஒரு அம்மன் கூடவே இருப்பது போல ஒரு உணர்வு இருக்கிறது என்று அவர்கள் சொல்கிறார்கள். இங்கே மிளகாயை வைத்திருக்கிறோம் திஷ்டி கழிப்பதற்காக. அந்த மிளகாயை 3 சுற்று கோயில் சுற்றி குழந்தைகளுடைய திஷ்டி அவங்களுடைய திஷ்டியை இங்கே கழித்துக் கொள்வதற்காக வெறும் 20 ரூபாயில் தான் நாங்கள் இந்த திருக்கோயில் திஷ்டி கழிப்பதற்கு செய்து கொண்டிருக்கிறோம். எந்த திருக்கோயிலிலும் வெறும் 20 ரூபாயில் இந்த திஷ்டி கழிப்பதற்கு தரப்படுவதில்லை. நாங்கள் பக்தர்களுடைய சந்தோஷம்தான் எங்களுடைய சந்தோஷம். அம்மனுடைய சந்தோஷத்துல எல்லோருக்கும் நாங்கள் மகிழ்ச்சியாக செய்து கொண்டிருக்கிறோம்.
இன்னைக்கு என்ன நிகழ்ச்சி நடக்குது? இன்னைக்கு அமாவாசை ஆடி அமாவாசை வளையல் அலங்காரம் செய்யப்பட்டது. ஒவ்வொரு மாதமும் அம்மனுக்கு ஒரு வளையல் அலங்காரம், பிஸ்கட் அலங்காரம், சாக்லேட் அலங்காரம், ரூபாய் அலங்காரம் என்று ஒவ்வொரு விதமான அலங்காரம் செய்து கொண்டிருக்கிறோம். இன்றைய தினம் ஆடி மாதம் என்பதால் எப்போதுமே ஆடி மாதம் ஒவ்வொரு ஆடி மாதமும் வளையல் அலங்காரம் செய்து அதை பக்தர்களுக்கு ஊஞ்சல் தாலாட்டு முடிந்த பிறகு அந்த பக்தர்களுக்கு இலவசமாக அந்த வளையல்களை கொடுத்து கொண்டு இருக்கிறோம். நெருப்பு சட்டி எதுக்கு? தீச்சட்டி இங்க அவங்களுடைய பிரார்த்தனை நிறைவேற்றுவதற்காக எங்களுடைய வீட்டில் எந்தெந்த குறை இருக்கிறது அதை நிறைவேற்ற வேண்டும் என்ற நோக்கத்தில் இந்த தீச்சட்டி எடுக்கிறார்கள். அவர்கள் முன்பதிவு செய்து கொள்கிறார்கள், நாங்கள் தீச்சட்டி எடுக்கிறோம் என்று. அதோடு அன்னதானம் செய்பவர்கள் நாங்கள் செய்கிறோம் என்று இங்கே முன்பதிவு செய்து கொள்கிறார்கள். அப்படி செய்ய இயலாதவர்கள் இங்க பணமாக கொடுக்கிறார்கள். அந்த பணத்தை வைத்துக்கொண்டு நாங்கள் இந்த அன்னதானத்தை வழங்கி கொண்டு இருக்கிறோம். Tara.